ஒரு கதை சொல்றேன், நீங்க நோட் பண்ணிக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நூல்களை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மன்னங்கிட்ட ஒருத்தர் போறாரு. இந்த கதையை சொல்லிடுறேன், அப்புறம் நூல்களை வரிசையா சொல்றேன், அந்த கதைக்குள்ள வந்துருவாங்க. ஒரு மன்னங்கிட்ட போறாரு. ஒரு மன்னங்கிட்ட போய், மன்னா என்ன எனக்கு பரிசு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன என்ன எதுக்கு பரிசு அப்படின்னு, நான் கத்தி கத்தி பாட்டு படிப்பேன். என்னது கத்தி கத்தி நான் பாட்டு படிக்கிறேன், எனக்கு இசையெல்லாம் ரெடி பண்ணுங்க, எனக்கு ஒரு பரிசு கொடுத்தீங்கன்னா தான் என் வீட்டுல குடும்ப விளக்கு போய் எரியும். என் வீட்டுல குடும்ப விளக்கு, என் தங்கச்சி அங்க பாசமா உட்காந்துக்கிட்டு இருக்கா, நான் போய் பரிசு கொடுக்கலன்னு வச்சுக்காங்க, மணிமேகலையா இருக்கிற என் தங்கச்சி கண்ணகியா மாறிடுவா. எப்படி மணிமேகலையா இருக்கிற என் தங்கச்சி கண்ணகியா மாறிடுவா, தயவுசு ஒரு பரிசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைசியில அங்கேயும் பாட்டு படிச்சு கடைசியில பார்த்தீங்கன்னா போய் அவங்க வீட்டுல போய் கொடுத்தோன்னா உடனே குடும்பம் அப்ப இருட்டா இருந்துச்சு, ஃபுல்லா இருட்டா இருந்துச்சு அவங்க வீட்டுல. அவங்க பரிசை போய் பிச்சு பாக்குறாங்க. பிச்சு பார்த்தோன்னா உடனே குடும்ப விளக்கு எரியுது. எதிர்பாராத தங்கச்சி ஒரு முத்தம் கொடுக்குறாங்க, எதிர்பாராத ஒரு முத்தம் கொடுக்குறாங்க. அப்படி பயங்கர சந்தோஷமா இருக்காரு. இதுதான் ஒரு மன்னங்கிட்ட போயிட்டு அந்த பையன் பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனோன்னா இது நடந்தது இந்த கதை. அப்ப பாருங்க, நான் நூல் சொல்றேன், கரெக்டா இருக்கும் பாருங்க. குடும்ப விளக்கு, அவங்க வீட்டுல குடும்ப விளக்கு எரிஞ்சது. பாண்டியன் பரிசு, பாண்டிய மன்னன் கிட்ட தான் போய் மன்னா நான் பாட்டு படிக்கிறேன்னு சொன்னது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேர தாண்டவம். சேர தாண்டவம்னா அவங்க வீட்டுல பரிசு வாங்கிட்டு போனா எங்க அப்பன் தாண்டவம் ஆடுவாப்ல. அவங்க அப்பா பத்தி சொல்லுவாப்ல, எங்க அப்பா டென்ஷன் ஆயிடுவாப்ல, தாண்டவம் ஆடுவாப்ல. அதான் சேர தாண்டவம். அவங்க அப்பா தாண்டவம் ஆடுவார் உண்மையாவே. அதுக்கப்புறம் பார்த்தா இருண்ட வீடு, அவங்க வீடு இருண்ட வீடா தான் இருந்துச்சு. பரிசு போனாதான் குடும்ப விளக்கு எரியும். தமிழச்சியின் கத்தி, நான் பாட்டு படிக்கிறேன், சும்மா படிக்க மாட்டேன், கத்தி கத்தி பாட்டு படிப்பேன். தமிழச்சியின் கத்தி. பிசிராந்தையர் நாடகம், அதை பிச்சு பார்ப்பாங்க. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிசிராந்தையர் நாடகம், அதை பிரிச்சு பாக்குறாங்க, பிச்சு பாக்குறாங்க. பிசிராந்தையர் நாடகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு. குறிஞ்சி திட்டு திட்டுவாங்க எங்க வீட்டுல. எங்க அப்பன் தாண்டவம் ஆடுவாரு, எங்க அம்மா திட்டுவாங்க, என் தங்கச்சி ஆசையோட காத்திருக்கும், அவங்க அம்மா திட்டுவாங்க, அவங்க அப்பா தாண்டவம் ஆடுவாரு. குறிஞ்சி திட்டு, குறிஞ்சி திட்டு. அதுக்கப்புறம் அழகின் சிரிப்பு, அவங்க தங்கச்சிக்கு அந்த பரிசை பார்த்தோன்னு சிரிச்சுச்சு பாருங்க, கெக்க புக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாடல் படிச்சார்ல, அப்ப பாடல் படிக்கும்போது நான் கத்தி பாட்டு படிப்பேன். உன் பாடலோட தலைப்பு என்னன்னு கேட்கிறார் பாண்டிய மன்னன். ஏன்னா அவர் தமிழ் மீது பட்டு கொண்டவர். தமிழ் இயக்கம், இப்ப படியா, இசையமுதோட சுத்தி டம்மு டும்மு டும்னு மியூசிக் அடிச்சு தமிழ் இயக்கம், படியா சூப்பரியா அப்படின்னு சொல்லி தமிழ் இயக்கம், இசையமுது, தமிழச்சியின் கத்தி, அங்க பாட்டு. இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த கதைக்குள்ள எல்லாமே வருது பாருங்க. அடுத்தது பாருங்க, இளைஞர் இலக்கியம். அவர் ஒரு வயசு பையன், இளைஞர், ஒரு நல்ல ஒரு யங்ஸ்டர், இளைஞர். நான் அந்த மாதிரி பாட்டு படிக்கிறேன். இளைஞர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க பாட்டு படிக்க. வயசானவங்க பாட்டு படிச்சா நல்லா இருக்காது, ரைட்டா? சோ இது எல்லாம் முடிச்சிடறேன், ரைட்டா? அது போக இவரோட பெர்ஃபார்மன்ஸ்ல திருக்குறள் உரை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. திருக்குறளுக்கும் உரை. இப்ப கலைஞர் கருணாநிதி எழுதியிருக்காரு. ஒவ்வொருத்தரும் திருக்குறள் உரை எழுதியிருப்பாங்க, இவரும் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா மணிமேகலா வெண்பா. மணிமேகலா, ஏன்னா என் தங்கச்சி மணிமேகலா இருக்கிறவ கண்ணகியா மாறிவானா. மணிமேகலை வெண்பா. கண்ணகி புரட்சி காவியம், அதையும் இவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் எதிர்பாராத முத்தம்னா அவங்கதான் அந்த பரிசு பார்த்தோன்னா முத்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த இது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, நல்ல தீர்ப்புனா மன்னன் என்ன பண்ணுவாருன்னா பரிசை கொடுத்துட்டு, வெரி குட், நல்ல தீர்ப்பியா, போயா, நல்ல தீர்ப்புனா பரிசு கிடைச்சிடும், நீ நல்ல தீர்ப்பு வழங்கிட்டியா, மன்னன் தான், பாண்டிய மன்னன். சோ நல்ல தீர்ப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது, ரைட்டாங்க? அடுத்து காதலா கடமையா, இது ஒரு முக்கியமான நூல் தான். இது பாத்தீங்கன்னா டிஎன்பிசில 4 ஆப்ஷன்ல இருந்த ஒரு கொஸ்டின். காதலா கடமையா, அவர் போய் பார்த்திருக்காரு. கடமைனா குடும்பம், தங்கச்சிக்காக பரிசுக்காக போய் பாடிக்கணும். லவ் பாட்டு படிக்கிறது தப்பா. இப்போ அங்க போய் அப்ப காதல் பாட்டு படிக்காம கடமைங்கிறதா வீட்டுக்காக தமிழ் இயக்கம்ங்கிற பாட்டை படிச்சாப்புல. லவ் பாட்டை படிச்சிருந்தாருன்னா பாண்டிய மன்னன் விரட்டி விட்டுருப்பாப்புல. அதனால காதலா கடமைன்னு வரும்போது கடமைதான் அந்த பையன் நின்றுக்காப்புல. அதான் இளைஞர் இலக்கியம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்பாரா முத்தம். ஓகே, இது தெரிஞ்சா போதும், இவ்வளவுதான். இப்ப பாருங்க, நான் எவ்வளவு நூல் சொல்லியிருக்கேன். இப்ப நான் சொன்னதை உங்களுக்கு யாவும் இருந்தா அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க. நான் சொன்ன எல்லா நூல்களையும் நீங்க யாவும் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போட்டு விடுங்க, உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு படிச்சுக்கிட்டு இந்த யாவும் வச்சுட்டோம்னா நோரி தெரியலாம், நம்மளை அடிச்சுக்கிற முடியாது. அது இது இந்த அது ஒரு விரும்பி படிக்கிறது. இவர் நடத்திய இதழ் கேட்டா குயில் அப்படின்னு சொல்லி போட்டுக்காங்க. அண்ட் மோர் தென் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்னா அவ்வளவுதான்.